சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் அலுவலகத்துக்கு தற்காலிக அடிப்படையில் 4 ஊழியர்களை நியமித்து அவர்களை தனிப்பட்ட வேலைகளில் ஈடுபடுத்தியமையின் மூலம் அரசாங்கத்துக்கு 27 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான நட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தது. மேற்கோள் ஆரம்பம். கனம் நீதவானவர்களே, 2025 ஆண்டு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. சந்தேக நபர் 2022 ஆண்டு ஜூலை மாதம் முதல் செயலாளராக பணியாற்றிய காலத்தில் அந்த பணிக்குழுவின் சேவைக்கு தேவையாக உள்ளதாக கூறி 4 ஊழியர்களை நியமித்துள்ளார். ஆனால் நீதவானவர்களே, சந்தேக நபரின் கோரிக்கையின் பேரில் நியமிக்கப்பட்ட 4 ஊழியர்களும் அந்த அலுவலகத்தில் பணியாற்றவில்லை. அவர்கள் அந்த பிரிவின் பணிக்கு வருகை தந்துள்ளதாக விரல் அடையாளத்தை பதிவு செய்யவோ அல்லது வருகையை பதிவு செய்யவோ இல்லை. அவர்கள் குழியாப்பிட்டிகவில் உள்ள சந்தேக நபரின் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பணியாற்றியுள்ளனர். ஆனால் இவர் அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பனவுகளை ஜனாதிபதி செயலகத்தின் மூலமே வழங்கியுள்ளார். இவர் இந்த 4 ஊழியர்களுக்கும் சம்பளம் கொடுப்பனவாக அரசாங்கத்தின் 27,61,836 ரூபாய் 14% செலுத்தியுள்ளார். இந்த செலவின் மூலம் அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்தி சந்தேக நபர் ஊழல் எனும் குற்றத்தை செய்துள்ளார். சந்தேக நபரால் சாட்சிகளுக்கு முறையற்ற அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணை அதிகாரி தெரிவித்தார். கனம் நீதவானவர்களே, நியமிக்கப்பட்ட இந்த 4 ஊழியர்களில் 2 தற்போது வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர். மற்றொரு ஊழியர் இன்னமும் இவரது எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் முகாமையாளராக பணியாற்றி வருகின்றார். அவர் ஆரம்ப கட்டத்தில் வாக்குமூலம் அளிக்கும் போது தான் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பணியாற்றியதாகவும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் மற்றும் பரவலாக்கப்பட்ட நிர்வாக பிரிவில் பணியாற்றவில்லை என்றும் வாக்குமூலம் அளித்துள்ளார். ஆனால் பின்னர் அந்த வாக்குமூலம் தவறானது என கூறி ஆணைக்குழுவுக்கு ஒரு சத்திய கடதாசியை சமர்ப்பித்து அதற்கு முற்றிலும் முரணான ஒரு வாக்குமூலத்தை வழங்கியுள்ளார். இந்த முறையில் அந்த நபரின் சாட்சியம் மாற்றியமைக்கு சந்தேக நபரின் அழுத்தமே காரணம் என சந்தேகம் எழுகின்றது. இன்னமும் விசாரணைகள் நடைபெற்று வருவதனால் சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். விசாரணைகளை தொடர வேண்டியுள்ளது என்ற அடிப்படையில் சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்க முடியாது என சந்தேக நபர் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்திரணி குறிப்பிட்டார். மேற்கோள் ஆரம்பம். கனம் நீதவான் அவர்களே, இந்த சிக்கலுக்குரிய ஊழியர்கள் குறிப்பிட்ட பிரிவின் பணிக்கு வருகை தந்ததாக குறிப்பிட்ட வருகை பதிவு ஆவணங்களை சந்தேக நபர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் ஒப்படைத்துள்ளார். சந்தேக நபரை கைது செய்வதற்கு முன்னர் விசாரணைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். சந்தேக நபரை கைது செய்து விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டியுள்ளது என்ற அடிப்படையிலேயே சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்க முடியாது. பொருத்தமான பிணையில் சந்தேக நபரை விடுவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். முன்வைக்கப்பட்ட விடயங்களை கவனத்தில் கொண்ட பிரதம நீதவான் சந்தேக நபர் சார்பில் முன்வைக்கப்பட்ட பிணை கோரிக்கையை நிராகரித்து சந்தேக நபரை இம்மாதம் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைத்தார். அத்துடன் வழக்கு விசாரணைக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பாக சந்தேக நபரான அகிலவிராஜ் காரியவசமுக்கு கொழும்பு பிரதம நீதவான் அசங்கேஸ் போதரகம கடும் எச்சரிக்கை விடுத்தார். வழக்கு விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளை சந்தேக நபர் எதிரிக்கோண்டில் இருந்தவாறு 3 சந்தர்ப்பங்களில் தனது சட்டத்திறனிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்க முயன்றமையினாலேயே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டது.